ஏபிசி மால்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் நாமளே செஞ்சிடலாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆப்பிள், 2 கேரட், ஒரு பீட்ரூட் நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு துருவிக்கலாம். சுத்தமாக தோல் சீவி எடுத்துகிட்டு இந்த பெரிய பல்லில் திருவிக்கலாம். கேரட், பீட்ரூட், ஆப்பிள் 3 திருவி நல்லா வெயிலில் வச்சாச்சுங்க. நல்லா வெயில் அடிக்குது. மதியத்துக்கு மேலே 2 தடவை திருப்பி விடணும். நல்லா காயும். முக்கால்வாசி காஞ்சிடுச்சுங்க. மணி இப்போ 3 மணி ஆகுது. அந்த 5 மணிக்குள்ள நல்லா காஞ்சிரும். கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இது 3மே காஞ்சிருச்சுங்க நல்லா. இப்போ இது 3 மிக்சியில் போட்டு நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். பாதாம், வால்நட், முந்திரி ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த அரைச்சதுலேயே முந்திரி, பாதாம், வால்நட் இது போட்டு இதையும் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சுங்க. இது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுக்கணும். நாட்டு சர்க்கரை இதில் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். இன்னொரு முறை கேரட், பீட்ரூட் பொரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை பாலில் போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக குடிச்சிக்குவாங்க. நாட்டு சர்க்கரை தனியாகவும் வச்சு கலந்துக்கலாங்க. பாலில் போட்டுக்கலாம், இப்படி கலந்தும் வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மால்ட்டு போட்டுட்டு ஒரு டம்ளர் பால் அதில் ஊற்றி ஆற்றி குடிக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஏபிசி மால்ட். ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வச்சு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிடலாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த மால்ட்டை பாலில் கலந்து கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வடிகட்டி கொடுங்க. பெரியவங்களுக்கு அப்படி கொடுங்க.